ஆம், ஹலோ நண்பர்களே, திஸ் இஸ் கோச் ஹரி. எல்லாத்துக்குமே வணக்கம். ஓம் நம சிவாயா. இன்றைக்கி மெயினான அப்டேட் பார்த்திங்கன்னா, நான் மேக்ஸிமம் இந்த 41 டேஸ் ஐயனை பார்க்க வரையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிராம்ப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாதி வழியிலே ஸ்டாப் ஆகுறாங்க. இல்லை அதை கொஞ்சம் பேர் பார்த்திங்க போகும்போது அப்படியே கிராம்ப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாங்க. கிராம்புக்கு என்ன ரெமடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வர்றதுக்கு முன்னால் 1 டே பிஃபோராக எலக்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரோட வாட்டரில் நீங்கள் ஒரு பேக்கெட் ஆஃப் எலக்ட்ரோல் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கன்சியூம் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட பாடியில் இருக்கும். லேக் ஆஃப் சோடியம் அதனால தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கிராம்ப் வரக்கான சான்சஸ்ஸு. ஸோ நீங்கள் எலக்ட்ரோல் எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி வர்றதுக்கு முன்னால் கொஞ்சம் நடைப்பயிற்சி பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஃபீமேல்ஸ்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வராங்க, ஆனால் நிறைய கிராம்ப்ஸ்னு இப்போ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் என்ன தான் தண்ணி குடித்தாலோ என்ன தான் நீங்கள் என்ன சொல்கிறது அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்தாலுமே உங்களுக்கு சஃபிஷியண்டான உங்களுக்கு வாட்டர் பாடி இல்லைன்னா பாடியில் வாட்டர் சஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கிராம்ப் ஆகும். ஸோ நீங்கள் எலக்ட்ரோல் எப்போவுமே கையில் வச்சுக்கங்க, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் பெற்றுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஹரியின் பயணம். இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா coach_hari_cbன்னு இருக்கும். நீங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். பார்க்கலாம். நம சிவாய.